அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு மேஷ லக்னம் ஜாதகருடைய சூட்சம பலன்கள். அதுவும் ஒரே கிளைண்ட் ஜாதகருடைய ஜாதக பலன் பார்க்க போகிறோம். நான் கிளைண்ட் கிட்ட சொன்ன பலன் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஜோதிடம் என்பது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். புரியாத வரைக்கும் தான் அது கஷ்டம், புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. இறைவன் என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சி மூலமாக இலவசமாக சொல்லிக் கொடுத்த விஷயந்தான் நான் உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக சொல்லிக் கொடுக்கிறேன். உலக தோல்வி வரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் கற்ற ஜோதிட கலை மூலமாக உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக சொல்லிக் கொடுக்கிறேன். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தலைப்பு ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் யூஸ் பண்ணுற என்னுடைய அனைத்து ஜோதிட சப்ஜெக்ட் உங்களுக்கு வேண்டுமென்றால் என்னுடைய அனைத்து ஜோதிடம் பிடிஎஃப்பில் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் விரைவில் வெற்றி பெறலாம். உங்களை தேடி வந்த ஜோதிட கலையை நீங்கள் கைவிடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் தான் உங்களுக்கே தெரியாத ஜோதிட சூட்சமத்தை நான் மிக எளிமையாக சொல்லிக் கொடுக்கிறேன். வாங்க இன்றைய தலைப்புக்குள் செல்வோம். மேஷ லக்னம் ஜாதகருடைய சூட்சம பலன்களை பார்ப்போம். ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்ப என்ன பலன் சொல்லலாம்? சனியின் பார்வை 9ஆம் அதிபதிக்கும் சூரியனுக்கும் சூரியன் வீட்டிற்கும் தொடர்பு இருப்பதால் தந்தை வழி உறவில் தந்தைக்கு எளிதில் நம்பிக்கை துரோகம் நடக்கும். தந்தை வழி உறவு மூலமாக தந்தை பாதிக்கப்படுவார். தந்தை வழி உறவு மூலமாக தந்தைக்கு சரியான பாக பிரிவினை பங்கு கூட சரியாக கொடுக்க மாட்டாங்க. வக்ர சனிக்கு 12இல் கேது இருப்பதால் சித்தப்பா பெரியப்பா உறவு ஜாதகருக்கு நன்மை தராது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 9ஆம் அதிபதி நீசமாக இருப்பதால் தந்தையால் ஜாதகருக்கு நன்மை இல்லை. ஆனால் அவர் திரிசூனி அதிபதியாக இருப்பதால் தந்தையால் ஜாதகருக்கு நன்மை உண்டு. மேலும் 9ஆம் அதிபதி மகர ராசியில் இருப்பதால் தந்தை ஒரு கடின உழைப்பாளி. தன்னுடைய உழைப்பை நம்பி வாழ்பவர். தந்தை பெரியவங்க பேச்சு கேட்பார். பெரியவங்க சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார். தொழில் பக்தியும் கடவுள் பக்தியும் தந்தைக்கு உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் 9ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி சாரம் பெற்று சூரியன் செவ்வாயுடன் இருப்பதால் அப்பா பெயரில் வீடு உண்டு. அப்பா பெயரில் சொத்து உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 11ஆம் பாவத்திற்கு முன்பின் பலம் பெற்ற கிரகம் இருப்பதால் மேலும் இவர்களுக்கு வீடு கொடுத்த அதிபதிகளுக்கும் செவ்வாய் தொடர்பு இருப்பதால் மூத்த சகோதரம் நல்ல வசதியானவர், நல்ல வசதி வாய்ப்பு உடையவர். மேலும் அவருக்கு பணமும் சொத்துதான் குறிக்கோளாக இருக்கும். அடுத்து வக்கர சனியின் பார்வை சூரியனுக்கும் 9ஆம் அதிபதிக்கும் தொடர்பு இருப்பதால் ஜாதகர் தன்னுடைய தந்தையை அதிகமாக சந்தேகப்படுவார். இதில் செவ்வாய் தொடர்பு இருப்பதால் அப்பா சொத்து எனக்கு கிடைக்குமா என்ற சந்தேகம் ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. லக்னாதிபதி வாக்குஸ்தானத்தில் இருந்து 2 திரிசூன்ய அதிபதிகள் சமசப்தமாக தொடர்பு இருப்பதால் ஜாதகர்
கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாது. பேச்சில் பகை ஏற்படும். அது குடும்பஸ்தானமாக இருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது. நல்ல குடும்ப வாழ்க்கை அமையாது. ஜாதகர் தன்னுடைய குடும்ப பொறுப்பு எடுத்துக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. அது தனஸ்தானமாக இருப்பதால் ஜாதகர் கையில் பணம் தங்காது. பணம் கொடுத்தல் வாங்குதல் விஷயத்தில் பகை ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 5ஆம் இடத்திற்கும் 5ஆம் அதிபதிக்கும் சனி செவ்வாய் தொடர்பு உண்டு. அதனால் ஜாதகர் அதிர்ஷ்டம் இல்லாதவர். அதிர்ஷ்டத்தை நம்பி ஜாதகர் ஏமாறக்கூடாது. உழைப்பில்லாத வருமானம் ஜாதகருக்கு இல்லை. ஜாதகரை நம்பி கடன் வாங்கக்கூடாது. ஜாதகரை நம்பி கடன் கொடுக்க கூடாது. ஜாதகர் முதலீடு போடக்கூடாது. முதலீடு போட்ட பணம் எளிதில் நஷ்டமாகிவிடும். இதில் சூரியன் தொடர்பு இருப்பதால் ஜாதகரால் தந்தைக்கு நன்மை இல்லை. ஜாதகருக்கும் உயர் அதிகாரிக்கும் ஒத்து வராது. அதனால் ஜாதகருடைய கௌரவம் பாதிக்கும் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 5ஆம் அதிபதி சூரியனும் பாதிக்கப்பட்டுள்ளது. புதனும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் ஜாதகருக்கு ஞாபக மறதி ஏற்படும். 3, 6 அதிபதி புதன் லக்னத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு கடன் உண்டு. இத்துடன் ராகு இருப்பதால் டாக்குமெண்ட் மூலமாக கடன் வாங்குவார் அல்லது டாக்குமெண்ட் அடமான வைத்து கடன் வாங்குவார். அடுத்து லக்னமும் சூரியனும் பாதிக்கப்படுவதால் ஜாதகருக்கு தலைவலி, டென்ஷன், தலைபாரம் எளிதில் ஏற்படும். அடுத்து சூரியனும் 9ஆம் அதிபதி குருவும் புஷ்கராம்சம் சாரத்தில் இருப்பதால் தந்தை ரொம்ப நல்லவர். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 3ஆம் அதிபதியுடன் மாந்தி இருப்பதால் ஜாதகருடைய கையெழுத்து பார்க்க அழகாக இருக்காது. இதில் 3ஆம் அதிபதி புஷ்கராம்சம் சாரத்தில் இருப்பதால் கையெழுத்து அழகாக இருக்கும். அடுத்து 4ஆம் அதிபதி வாகனத்தை குறிக்கும். சந்திரன் பயணத்தை குறிக்கும். 4ஆம் அதிபதி சந்திரன் ராகு சாரத்தில் இருப்பதால் அந்த ராகு 4 கால் ராசியில் இருப்பதால் ஜாதகருக்கு வாகன பயணத்தில் விபத்து ஏற்படும். இதில் 4ஆம் அதிபதி உபய ராசியில் இருப்பதால் 2 முறை விபத்து நடக்கும் என்று சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. புதன் நட்பு கிரகம். புதனுக்கு நட்பு கிரகம் சனி சஷ்டாஷ்டகமாக இருப்பதால் ஜாதகர் நண்பர்கள் மூலமாக எளிதில் பாதிக்கப்படுவார். நண்பர்கள் மூலமாக ஜாதகருக்கு நன்மை இல்லை. நண்பர்கள் மூலமாக எளிதில் நம்பிக்கை துரோகம் நடக்கும். ஜாதகருக்கு நல்ல நண்பர்கள் அமையாது. ஜாதகர் நண்பர்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். ஜாதகர் நண்பர்களுக்காக பண உதவியும் ஜாமீன் கையெழுத்தும் போடக்கூடாது. அது செவ்வாய் வீடாக இருப்பதால் நில பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவினை பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை எளிதில் ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. லக்னத்தில் சர்பதோஷம் உண்டு. அந்த சர்பத்துடன் திருமணக்காரன் புதனுடன் மாந்தியும் உண்டு. மேலும் 2 திரிசூனி அதிபதிகள் லக்னாதிபதிக்கு தொடர்பு உண்டு. அதனால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை. ஜாதகருக்கு நோ மேரேஜ். ஓகே, நெக்ஸ்ட் சுக்கிரன் வீட்டில் பாவ கிரகமும் மேலும் சுக்கிரன் வைநாசிக சாரத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு எளிதில் பண கஷ்டம் கொடுக்கும். 6ஆம் அதிபதிக்கு சஷ்டாஷ்டகமாக 6க்கு 6ஆம் அதிபதி இருப்பதால் ஜாதகருக்கு நல்ல வேலையோ நல்ல வருமானம் கிடைக்காது என்று சொல்லணும்.
ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். 4ஆம் அதிபதிக்கு திரிகோணத்தில் கேது இருப்பதால் ஜாதகர் குடியிருக்கும் வீட்டில் நிம்மதி இருக்காது. ஜாதகருடைய வீட்டில் விரிசல் செவுறு அல்லது விரிசல் தரை இருக்கும். வாகன செலவுகள் அதிகம் ஏற்படும். லக்னம் கேது சாரத்தில் இருப்பதால் தலையில் முடி அதிகமாக இருக்கும். ஆனால் லக்னாதிபதி திதி சூனிய அதிபதியுடன் இருப்பதால் தலையில் முடி இருக்காது. வழுக்க தலை ஏற்படும். ஜாதகருடைய தலை வழுக்கையாக இருக்கும் என்று சொல்லணும். ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.